ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியுமாக இந்த காலை வேளையில நாங்கள் கூடி ஜெபிக்க எந்தவும் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஜெப வேளையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, அப்பா, இந்த காலை வேளையில மறுபடியும் எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்ந்த தயவுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆட்டுக்குட்டியானவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன உங்களோட வார்த்தையின் பிரகாரமா இந்த ஜெபவழியை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த இடத்துல நாங்கள் பாட போகிற பாடல்கள், தியானிக்க போற வேத தியானங்கள், உங்களோட சமூகத்துல வைக்க போற ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நுகர்ந்து மகிழ்ந்து ஆண்டவரே அப்பா, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த உபவாச நாட்கள் வீணாய் போகாதபடிக்கு இதை ஆசீர்வாதமாய் எங்களுக்கு மாற்றி தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். திருவரிய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொன்ன கூட வார்த்தையின் பிரகாரமாய் ஆவியானவரே இந்த ஜெபங்களே நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து வழி நடத்தி தர வேண்டும்படியாய் அடியாள தாழ்த்தி மயிரத்தே அப்பா உங்களோட கரத்திலிருந்து ஜெபங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாங்கள் யாவரும் சோஸ்தரிப்போம். தேவன் நல்லவர். ஆமேன். அவர் மறுபடியுமாக எங்களை இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறார். ஆமேன். எங்களுக்கு சுகம் தந்து பெலன் தந்து எங்களை ஆராதிக்கும்படியாய் இந்த இடத்துல எங்களை தேவன் அழைத்து வந்திருக்கிறார். அவரை நாங்கள் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா? தேவன் நல்லவர். அவர் வாக்கு கடங்காத பெருமுச்சுக்களோடு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவரப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உயர்ந்தவரே உங்களை உயர்த்துகிறோம். தகப்பனே உங்களை உயர்த்துகிறோம். தேற்றரவாளனே உங்களை உயர்த்துகிறோம். நன்றி 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 அப்பா. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே எங்களை ஜீவனோடு பாதுகாத்து சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து இடுக்கண்களுக்கு பொல்லாப்புகளுக்கு விக்கினங்களுக்கு நாச மோசங்களுக்கு தெய்வமே நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து வந்ததற்காய் சோத்திரம் சோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. ரட்சிப்பை கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொன்னவரே உங்களை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்கவேன், எதற்காக ஜெபிக்கவேன், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்கவேன், எதற்காக ஜெபிக்கவேன், கற்றுத்தாங்க ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், என் கர்த்தரையே நோக்கணும், கற்று தாங்க ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாங்க ஆவியானவரே. ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்துங்க ஆவியானவரே. ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்துங்க ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தான் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தான் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, உங்களை உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, உங்களை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களை உயர்த்துகிறோம். அப்பா, அப்பா, இந்த நாளில ஆண்டவரே எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வருகிறவரே, உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, உங்களை உயர்த்துகிறோம். அப்பா, நீங்க உயர்த்தப்படுத்தக்க தெய்வம் ஆண்டவரே, எங்களை கண்மலே, எங்கள் கோட்டே, நாங்கள் நம்பின எங்கள் துருகமே, எங்களை கைவிடாதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயாவியானவரே,
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரட்சகரே உங்களை உயர்த்துகிறோம், உன்னதரே உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்போம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரே உம்மை ஆராதிப்பேன். எங்களுடைய நாட்கள் முடியும் வரை, எங்களுடைய ஜீவன் பிரியும் வரை உங்களை ஆராதிக்கும்படியா இந்த தேசத்துல ஆண்டவரே, எங்களை ஜீவனோடு ஆண்டவரே எங்களை அப்பா நீங்க கொண்டு வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறீங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களை ஆராதிக்கும்படியாய் எங்களை இந்த தேசத்தில் அழைத்து வந்தேனையா. உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களை அழைத்து வரப்பா. அதற்காய் சோத்திரம் 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 அப்பா. என்பலனாகிய தெய்வமே உங்களை துதிக்கிறோம். இரட்சகரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில செய்தார். நீங்கள் திரும்பி பாருங்கள். எங்களுடைய ஆயுள் முடியும் வரை, எங்களுடைய ஜீவன் இந்த நாட்களில எத்தனையோ மர நெடுக்கண்களுக்குள்ளார தேவன் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். எங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார். எங்களை கொரோனா காலங்களில் எல்லாம் நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளை அவர் அழைத்தவர். என் தேவன் உண்மை உள்ளவர். அவர் கைவிடாமல் இன்றைக்கும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ மரண ஓலங்கள், மரண கண்ணீர்கள் மத்தியிலும் தேவன் எங்களுடைய ஜீவனை பாதுகாத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமா? அந்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோமா? அவர் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அந்த அன்புக்கு மேலான அன்பு இந்த பூமியில யாரிடத்திலுமே நாங்கள் பார்க்க மாட்டோம். அப்படியாப்பட்ட மகத்துவமுள்ள தேவனை எங்களுடைய ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் அவர் எங்களுக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. Hallelujah. Thank you, Lord Jesus. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை
பலப்படுத்துகிறவர், எங்களுடைய பலவீன நேரத்தில் எல்லாம் எங்களை பலப்படுத்துகிறவர். அப்பா, எங்களுக்கு சத்துவம் இல்லாத நேரத்துல சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அப்பா, மனிதனுடைய பார்வையிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்தி வைத்தவர். அப்பா, உங்களோட நாமம் மகிமைப்படுவதாக, உங்களோட நாமம் மகிமைப்படுவதாக. உம்மோடு இருக்கிறது தானே எங்களை வாஞ்சி. அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அக்கினியை கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்து நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. ஆண்டவரே உடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அக்கினியை கடந்து வந்து ஆண்டவரே நாங்கள் மூழ்கி போகாமல், நாங்கள் வேகி போகாமல் எங்களை அழைத்து நடத்தி வருகிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. ஆச்சரியமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. செங்கடலை நாங்கள் பிளந்து வந்தோம் அப்பா. ஆண்டவரே, இரும்பு தாழ்பால்களை முறித்தீர் எங்களை வாழ்க்கையில. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் தேவரீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீரப்பா. எத்தனை அக்கினியை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்திருக்கிறோம், நாங்கள் வேகவில்லையப்பா. அதற்காக சோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளை விட்டு விலகாமல் இருக்கிறதற்காக நன்றி ஆவியானவரே. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், போராட்டங்கள் மத்தியிலும் தெய்வமே நீர் எங்களை தூக்கி சுமந்து கொள்வது, நீர் அழைத்தவர், உண்மை உள்ளவர், நடக்கும்படியா எங்களை பலன் தந்து நடத்துகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அக்கினியை நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போக இல்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. அக்கினியை கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை எப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. எங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர்,
பலப்படுத்துகிறவரே, சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. எங்களோட வியாதியை நாங்க பார்க்கல, எங்களோட சரீரத்துல வருகிற சேஞ்சஸ் பார்க்கல, எல்லாவற்றையும் சேஞ்ச் பண்ணுகிற தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹalleluya, ஹalleluya. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆவியானவரே. நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், நீர் மகத்துவர், நீர் மாறாதவர், நீர் ஆளுக செய்கிறவர், நீர் அரசாளுகிறவர், எங்களுக்காக சத்துருக்களோடு வழக்காடுகிறவரே. என் தெய்வமே, நீர் பரிசுத்தர். ஓரவர் அவர் இவரவா. Thank you Lord. Hallelujah. பலவித சோதனையா உடமிடப்பட்டோம் யா, பொன்னாக மாற்றி விட்டே, புது இருதை தந்து விட்டே. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. We love you Lord. We worship you Lord. Oh shararavaravaravaravarava. Oh Master, we love you Lord. We thank you Lord. Thank you Lord. அப்பா, உங்களை உயர்த்துகிறோம். நீர் உயர்த்தப்படத்தக்கவர், நீர் மகத்துவமானவர், நீர் ஆளுக செய்கிறவர், அரசாளுகிறவர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. பலவித சோதனையா புடமிடப்பட்டோம் யா, பொன்னாக மாற்றி விட்டேன், புது இருதயம் தந்து விட்டேன். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டேன். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டேன். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹalleluya. கரங்களை தட்டி அவருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஆராதனைக்குரியவர். ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், பரிசுத்த தெய்வம், மெய்யான தெய்வம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நாங்கள் தேவ பிரசனத்தினால நடத்தப்பட்டோம். விசேஷித்த விதமாய் நாங்கள் வேதத்தை நாங்கள் தியானிக்க போறோம். ஆண்டுடைய சமூகத்துல வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்துல நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். வேத வார்த்தைக்காக அன்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே சப்பா, இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே இருவர் மூவருடைய நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்குரைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில மறுபடியும் ஆகுகளை இந்த இடத்துல கூட்டி சேர்த்து உங்களுடைய அன்பின் ஆழங்களை வழிநடத்தி வருகிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, மற்ற நேரமாய் உங்களை ஆராதித்தோம், உங்களை துதித்தோம், உங்களுடைய நாமத்தை மாய்மைப்படுத்தினோம். இப்பொழுதும் உங்களோட வேதத்தை நாங்கள் தியானிக்க போறோம் அப்பா. இந்த வேத தியானம் உங்களோட சமூகத்துல பெருதியா இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க, எங்களை சோதித்து எங்களோட சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்கப்பா. வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோண்டு பார்த்து இந்த வார்த்தை கூடாக எங்களை ஆண்டவரை சுத்திகரித்து வழிநடத்தியலும் இதை கேட்கிறவர்களாக, பேசுகிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்ய
பரிசுத்த ஆவியானவரே எங்களை துணை நின்று நீங்கள் வழி நடத்த வேண்டும்படியாய் அடியாளை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாங்கள் வேத தியானத்துக்காக நாங்கள் திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 146வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆமேன். சங்கீதம் 146வது அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார். நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம், ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறவர் என் தேவன் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு எங்களை நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது தேவன் எவ்வண்ணமாய் எங்களை நடத்தி வந்தார். இன்றைக்கு மனிதர்கள் எங்களை நடத்தினார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் ஒடுக்கப்பட்ட ஒடுக்கங்களை தேவன் பார்த்தார். ஆமீன். இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள போவது என்னென்று சொன்னால், நீங்கள் எந்த ஒடுக்கமாய் இருக்கலாம், நீங்கள் எந்த காரியத்தில் ஒடுக்கப்படுகிறீர்கள் என்பதை என் தேவன் நன்கு அறிவார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமீன். நீங்கள் நினைக்கலாம், மனிதர்கள் எங்களை பார்க்கவில்லை, இங்கு யாருக்குமே தெரிகிறதில்லை, நான் மனிதர்களால் ஒடுக்கப்படுகிறேன், மனைவியால் ஒடுக்கப்படுகிறேன், கணவரால் ஒடுக்கப்படுகிறேன், சமுதாயத்தால் ஒடுக்கப்படுகிறேன், அங்கு என்னுடைய வேலை தளத்தில் நான் ஒடுக்கப்படுகிறேன். அதுதான் உங்களுடைய சிந்தைக்கு வருகிறது. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அங்க பாருங்கள், நாங்கள் ஒடுக்கப்பட்டு போகிறோம். எங்களுடைய மனித வாழ்க்கையிலும் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒடுக்கப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறார். ஆமீன். இன்றைக்கு நாங்கள் ஒடுக்கத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் ஒடுக்கப்பட்டு விட்டோமே, நாங்கள் மடங்கடிக்கப்பட்டு விட்டோமே என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த ஒடுக்கத்தை பார்க்கிறீர்கள். ஆனால் உங்களை ஒடுக்குகிறவர்களை தேவன் பார்க்கிறார். ஆமீன். அந்த ஒடுக்கத்திலிருந்து உங்களுக்கு நியாயம் செய்கிறவர் என் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி, நீங்கள் யாருமே பார்க்கவில்லை என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களை காண்கிறவர் தேவன். ஆமீன். ஒடுக்கத்திலிருந்து விடுதலை தருகிறவர் தேவன், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குறவர் தேவன். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த வசனம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறாராம். என்ன செய்கிறாராம்? அவர் நியாயம் செய்கிறார். இன்றைக்கு ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு நியாயம் செய்கிறவர் தேவன். நாங்கள் பார்க்க போகிறோம், அங்கு யாத்திராகமம் 3வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 3வது அதிகாரம், அங்கு நாங்கள் வாசிப்போம். அங்கு 9வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை நான் கண்டேன். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, இங்கு இஸ்ரவேலர் யார் மூலமாய் ஒடுக்கப்படுகிறார்கள், யார் மூலமா அவர்கள் நெருக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அங்கு வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலர்கள் அங்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை அங்கு என்ன செய்கிற 4 சுவத்துக்கு மத்தியிலும் அவர்கள் ஒரு பேக்ரவுண்டுக்குள்ள, அதாவது ஒரு எல்லைக்குள்ள தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அந்த எல்லைக்குள்ள இருந்தவர்கள் கடினமாக நடத்தப்பட்டார்கள். எகிப்தில அவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். ஆனால் அந்த ஒடுக்குதலை என் தேவன் காண்கிறார். ஆமீன். ஒடுக்கப்படுகிற உங்களுக்கு நியாயம் செய்கிறவர் கர்த்தர் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். நீங்க இன்றைக்கு எந்த காரியத்தில் ஒடுக்கப்படுகிறீர்கள் என்பதை எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அறிவார். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் ஒடுக்கப்படுகிறீர்கள் என்பதை தேவன் அறிவார். இன்றைக்கு நான் உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் ஒடுக்கப்படுவீர்களா இருந்தால் கர்த்தரை நோக்கி பாருங்கள், நியாயம் செய்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஆமீன். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்வார். நீங்க உங்களோட வாழ்க்கையில அங்கு ஒடுக்கப்படுவீர்களா இருந்தால், அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அங்கு 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாருங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, 7வது வசனத்திலிருந்து நான் படிப்போமானால், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளூட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற
கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமேன். இன்னைக்கு எதற்காக தேவன் இறங்கினார் என்றால், அந்த 9வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரருடைய சந்நிதியில் அவர்கள் கூப்பிடுகிற கூக்குரலை கேட்டு அவருடைய ஒடுக்குதலை கண்டு நான் இறங்கினேன். ஆனால் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மேலே உள்ள வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். ஆமேன். அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். அவருடைய உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவருடைய கண்ணீரை நான் பார்த்தேன், அவருடைய கூக்குரலை நான் கேட்டேன். அவர்களுக்கு அங்கு நான் என்ன செய்கிறேன், அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படியாய், அங்கு பரம கானானுக்கு ஓடும்படியாய், பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாலம் உள்ள அந்த தேசத்துக்கு கொண்டு போகும்படியாய் தேவன் இறங்கினார். இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீர்களா, உங்களோட ஒடுக்குதலை பார்த்து தேவன் இறங்க மாட்டார்? கண்டிப்பாக இறங்குவார். ஆமேன். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பிள்ளைகளே. என் எனக்குரிய அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் நினைக்கலாம், இன்னைக்கு நீங்கள் பிள்ளைகளால் ஒடுக்கப்படலாம், கணவரால் ஒடுக்கப்படலாம், சமுதாயத்தினால நீங்கள் ஒடுக்கப்படலாம். நாங்கள் நினைக்கிறோம் ஒடுக்கம் எது? ஆனால் தேவனுக்கு தெரியும் நீங்கள் எந்த ஒடுக்கத்தில் இருக்கிறீர்கள், எந்த நெருக்கத்தில் இருக்கிறீர்கள், எந்த உபத்திரவத்தில் இருக்கிறீர்கள் என்று தேவன் அறிவார். ஆமேன். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீதி நியாயம் செய்கிறார். ஆமேன். அங்கு நாங்கள் பார்க்கிறோம், அங்கு சங்கீதம் 103வது அதிகாரம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கு ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன். இன்றைக்கு பாருங்கள், அவர்கள் நீதி செய்யவில்லை என்றாலும், நீங்கள் நீதி செய்யவில்லை என்றாலும் உங்களுக்கு நீதி செய்கிற தேவன் இருக்கிறார். நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களே என்று சொல்லி நீங்க கவலைப்படலாம். உங்களோட கண்ணீரை துடைக்கிற தேவன் இருக்கிறார். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், அவர்கள் உபத்திரப்படுத்தப்படுகிறார்கள், ஆளோட்டிகளின் நிமித்தமாய் கடினமாய் நடத்தப்படுகிறார்கள். அதை பார்த்து யார் இறங்கினார்? அங்கு இஸ்ரவேலரை மீட்கும்படியாய் இஸ்ரவேலில் உள்ள படைப்பலம் இறங்கினதா? இஸ்ரவேலர்களுக்கு அங்கு மனிதர்கள் எழுப்பினார்களா? யார் இறங்கினார்? தேவன் இறங்கினார். ஆமீன். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறதே பாருங்கள், அங்கு 8வது வசனம், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், நீங்கள் எந்த பகுதியில் ஒடுக்கப்படுகிறீர்களோ, எந்த பகுதியில நெருக்கப்படுகிறீர்களோ, எந்த ஒடுக்கத்துக்குள்ள நீங்கள் வாழுகிறீர்களோ அவர்களுடைய கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அவர் தேசத்திலிருந்து நீக்கி பாருங்கள், கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். இன்றைக்கு ஆண்டவர் இறங்குகிறார் உங்களோட வாழ்க்கையில. ஆமீன். இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில கடந்து போகலாம், நீங்க எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும் தேவன் உங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ண வல்லவராயிருக்கிறார். அவர் இறங்குவார். எதற்காக? உங்களோட ஒடுக்கத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை தரும்படியாய். உங்களோட ஒடுக்குதலை அவர் பார்க்கிறார். அங்கு ஆளோட்டிகள் நிமித்தம் ஒடுக்கப்படுகிறார்கள் இஸ்ரவேலர்கள். அங்கு யாருமே அவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அவர்களுக்காக வழக்காட யாரும் இல்லை, யுத்தம் பண்ணுகிறதுக்கு யாரும் இல்லை. அவர்கள் கடினமாய் நடத்தப்படுகிறார்கள். அங்கு கூக்குரல் இடுகிறார்கள், தேவனே நீங்கள் எங்களை பார்க்கவில்லையா? இன்னைக்கு இதே போன்ற சூழ்நிலையில இந்த உபத்திரவத்துல நீங்க கடந்து போவீர்கள் என்று சொன்னார். உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். அன்றைக்கு இருந்த தேவன் அன்றைக்கும் இருக்கிறார். இஸ்ரவேலுடைய கூக்குரலை கண்டார், ஒடுக்கத்தை கண்டார், உபத்திரவத்தை கண்டார், ஆளோட்டிகளின் நிமித்தம் கடினமாய் நடத்தப்படுகிறதை தேவன் காண்கிறவராயிருக்கிறார். மனிதர் பார்க்கவில்லை. உங்களையும் என்னையும் தாயின் கருவில உருவாகும் முன்னமே பேர் சொல்லி அழைத்த தேவன் அதை காண்கிறார். இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே இந்த ஒடுக்கம் எப்ப எனக்கு தீரும்? இதை யாரும் பார்க்கவில்லையா? 4 சுவத்துக்குள்ள நான் ஒடுக்கப்படுகிறேனே, 4 சுவருக்குள்ள நான் உபத்திரவப்படுகிறேனே, நான் கண்ணீர் வடிக்கிறேனே, இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு விடுதலை தர யாரும் இல்லையான்னு இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். அன்றைக்கு இறங்கின தேவன் இன்றைக்கு இறங்க வல்லவராய் இருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஒடுக்கத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் தேவன் இறங்கினார். இன்றைக்கு அதே தேவன் எங்கள் மத்தியிலும் இறங்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். நீங்கள் அந்த ஒடுக்கத்தை பார்த்து மனம் தோண்டு போயிடாதீர்கள்.
மனம் உடைந்து போய் விடாதீர்கள், மடிந்து போய் விடாதீர்கள், எழும்புங்கள். என் தேவன் என்னுடைய ஒடுக்குதலை பார்க்கிறார். அந்த இஸ்ரவேலருக்கு இறங்கின தேவன் எனக்கும் இறங்க வல்லவராயிருக்கிறார். அந்த நெருக்கத்திலிருந்து, அந்த ஒடுக்கத்திலிருந்து விடுதலையாக்கின தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் எனக்கும் அந்த விடுதலையை இந்த ஒடுக்கத்திலிருந்து தர வல்லவராயிருக்கிறார் என்று நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ஆமேன். கர்த்தர் நல்லவர், ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஒடுக்கப்படுகிற இன்னைக்கு நீங்கள் கலங்கலாம், கலங்காதீர்கள். கர்த்தர் ஒரு நாளும் யாரையுமே கைவிடுவதாய் சரித்திரத்திலும் இல்லை. நீங்கள் அநேக ஊழியர்கள் எடுத்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர்கள் எந்த உபத்திரவத்தில் ஊழியம் செய்தார்கள், ஒடுக்கத்து நிமித்தம் ஊழியம் செய்தார்கள். நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னா அநேக ஊழியர்களை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு எழுப்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சாதாரணமான பாதையில வரவில்லை. நானும் கூட தான் சொல்லுவேன், இந்த ஜெபக்குழு சாதாரணமான பாதையில நாங்கள் வரவில்லை. எத்தனையோ கடினமான பாதை அடியால் கடந்து வந்தேன். என் தேவன் ஒடுக்குதலிலிருந்து எனக்கு நெருக்கத்திலிருந்து அங்கு பாருங்கள் எனக்கு ஒரு விசாலத்தை உண்டு பண்ணினார். படிப்படியாய் 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 தேவன் என்னை ஒடுக்குதலை, அந்த ஒடுக்கத்திலிருந்து என்னை வெளியில கொண்டு வந்தார். இதுதான் எங்களுடைய தேவன். என்னை கொண்டு வருவார், ஆனால் உங்களையும் கொண்டு வர அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் பாகுபாடற்ற தேவன். அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆளூட்டிகளின் நிமித்தம் ஒடுக்கப்பட்டார்கள், உபத்திரவமாய் கடினமாய் நடத்தப்பட்டார்கள். நீங்கள் பாருங்கள், அங்கு அவர் வைக்கோல் கொடுக்காம சொல்லுகிறார், செங்கல்லுகளை நீங்கள் செய்யுங்கள் என்று. எவ்வளவு கடினமான பாதை! அவர்கள் எவ்வளவு உபத்திரப்பட்டிருப்பார்கள். அவர்கள் மாத்திரமா, அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவிமார், குடும்பமாய் உபத்திரப்பட்டார்கள். இன்றைக்கு குடும்பமாய் நீங்கள் உபத்திரப்படுகிறீர்கள் சொல்லி உபத்திரவத்தை நீங்கள் அற்பமே எண்ணாதீர்கள். இன்றைக்கு அநேகர், நான் கவனிக்கிறேன், அநேகர் என்ன செய்கிறார்கள் சொன்னா உபத்திரவங்களை தாங்க முடியாமல் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறார்கள். சொல்லிக் கொடுங்கள், உபத்திரவத்தை மாற்றுகிற தேவன், ஒடுக்கத்திலிருந்து விடுதலை தருகிற இயேசு கிறிஸ்துவை சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இயேசுவால முடியும். இனி ஒடுக்கப்படுகிறாயா? மனிதர்கள் பார்க்கவில்லை, நீ கண்ணீர் வடிக்கிறாயா? உன்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கின தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். ஒவ்வொரு மனிதனையும் மரணத்திலிருந்து விடுதலையாக்குங்கள். அதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்தார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் வரைக்கும் உன்னை நடத்துவார். நீ ஒடுக்கப்படுகிறியா? கவலைப்படாத, இந்த ஒடுக்கத்திலிருந்து உன்னை தேவன் கொண்டு வருவார் என்று சொல்லுங்கள். இதுதான் நற்செய்தி, இதுதான் நற்செய்தி, இதுதான் நற்செய்தி. தேவன் உன்னை வாழ வைப்பார். இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த தேவன், இந்த ஆளூட்டிகளின் நிமித்தம் எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆளூட்டிகள் நிமித்தம் கடினமாய் நடத்தப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அங்கு உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிட்டார்கள், ஆளூட்டிகளின் நிமித்தம் கடினமாய் நடத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இதை பார்த்து பேசாமல் இருந்தார்களா? அவர்கள் கூப்பிட்டு இருப்பார்கள் அல்லவா? தேவன் இறங்கினார். எதற்காக? ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீதியும் நியாயமும் செய்கிறவர் தேவன். ஆமேன். இதை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். நீதியும் நியாயம் செய்கிறவர் யாரு? கர்த்தர். நாங்கள் நீதியை மனிதரிடத்துல பார்க்கிறோம். நியாயம் செய்ய மாட்டார்களா, நீதி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி இன்னைக்கு மனிதர்களை நாங்கள் சார்ந்து வாழ பார்க்கிறோம். உங்களுக்கு நீதி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இறங்குவார். உன்னுடைய உபத்திரவத்தை பார்த்து இறங்குவார். இது பழைய ஏற்பாட்டு தானே, இது அங்கு இறங்கிறவர் இன்றைக்கு இறங்குவாரா? கண்டிப்பாக இறங்குவார். ஆமேன். அவர் எங்களை விடுதலை ஆக்குறதற்கென்றே தேவன் என்ன செய்வார்? அங்கே அக்கினி சூளையில சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ போடப்பட்டார்கள். அவர்களுக்கு அந்த அக்கினியின் மத்தியில ஒருவர் உலாவினார். எதற்காக? அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை அக்கினி ஜுவாலையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக. நீங்கள் சிங்கங்களின் குகையில் அங்கு தானியேல் போடப்பட்டார். அந்த நெருக்கத்துக்குள்ள போடப்பட்டார். அந்த ஒடுக்கத்துக்குள்ள போடப்பட்டார். அந்த குகைக்குள்ள போடப்பட்டார். அந்த குகைக்குள்ள என் தேவன் என்ன செய்தாராம்? அந்த சிங்கங்களுடைய வாய்களை கட்டினார். இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களா? நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களா? நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க இறங்கின தேவன் இன்றைக்கு இறங்க வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு மீட்பையும் தருவார், விடுதலையும் தருவார். விசாலமான இடத்துல கொண்டு போய் என்ன செய்வாராம்? பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான இடத்துல எங்களை கொண்டு போய் வைக்கிறதற்காக தேவன் இறங்கி இன்றைக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தை கூட உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீதியும் நியாயமும் செய்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். அவரை தேடுங்கள், அவரோட நடவுங்கள், அவருடைய அன்புக்களை கடந்து வாங்க, அவரை கூப்பிடுங்க.
அப்பா நீங்க இறங்கி ஒரு அற்புதம் செய்தாலே ஒழிய நான் உங்களை விட மாட்டேன் என்று சொல்லுங்க. அவர் உங்களை அவண்டமாய் நடத்துவார். ஆமென். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கலங்காதீர்கள். உங்களோட ஒடுக்குதலை பார்க்கவில்லை என்று நீங்க கலங்காதீர்கள். பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் பார்க்கிறவர், அவர் காண்கிறவர். அவர் அன்னாருடைய கண்ணீரை கண்டவர், ஆகாருடைய கூக்குரலை கண்டவர், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒடுக்குதலை கண்டவர். அவர் இறங்கின தேவன். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அவர் இறங்கி உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கலங்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஒரு நாளும் ஒடுங்கி உங்களை நீங்கள் அழித்து விடாதீர்கள். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு எனக்கு நியாயம் செய்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்து யார் என்பதை தெரியாமல் இன்றைக்கு நீங்கள் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன். அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறவர், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறவர்கள், இன்றைக்கு தூக்கி விடுகிறவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு எல்லாராலும் நீங்க இன்றைக்கு மடங்கடிக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுக்காக இறங்கி அந்த ஒடுக்கத்திலிருந்து உங்களை விசாரணத்தில் வைத்து ஒரு வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபம் பண்ணிக் கொள்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, ஏசப்பா, இந்த நாளில இந்த வார்த்தை கூடாக நீர் எங்களோடு இடைப்பட்ட ஸ்தோத்திரம். இதை கேட்டு ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே, யாராவது இன்றைக்கு தனிமறைவாய் யாராலும் ஒடுக்கப்படுகிறார்களோ, ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லையப்பா, நான் ஒடுக்கப்படுகிறேன், இந்த உபத்திரவத்தை நீர் பார்க்கவில்லையா, யாருக்குமே தெரியாமல் நான் மடிந்து மாண்டு போகிறேனே, என்னுடைய வாழ்க்கையில என்னை மாண்டு போகிறதை ஒழிய வேறொரு வழி இல்லையா என்று இந்த கேங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது நற்செய்தியாய் கடந்து செல்லட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒடுக்கத்திலிருந்து கூப்பிடும் பொழுது உதவி செய்யுங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கி வந்து அந்த ஒடுக்குதலை நீக்கி அந்த ஜனங்களை பரம கானானுக்கு நேராய் அழைத்துக் கொண்டு போன தேவன் இன்றைக்கு மாறாத தெய்வம். இப்படியாப்பட்ட ஒடுக்கத்தில் இன்றைக்கு யாராவது இருப்பார்களா இருந்தால் என் தேவரீர் இந்த நாளில் இறங்கி வந்து அந்த ஒடுக்குதலை நீக்கி விடுதலை கொடுக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் நீதியும் செய்கிற என் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் செல்லுங்கப்பா, ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் செல்லுங்கப்பா. அந்த கண்ணீர்களை துடை ஒடுக்குதலை மாற்றுங்க ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்க. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் மாறட்டும். இந்த ஒடுக்கம் எனக்கு நிரந்தரம் அல்ல, இது நிரந்தரம் அல்ல, இது முடிவு அல்ல. இந்த ஒடுக்கத்திலிருந்து விடுதலை தருகிற இயேசுவை நான் நோக்கி பார்ப்பேன் என்று இன்றைக்கு தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் மறுபடியுமாக உலக சமாதானத்துக்காக நாங்கள் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணிக் கொள்வோம். இந்த நாட்களில தேசங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் யுத்தம் 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 என்று ஜனங்கள் கலங்குகிறார்கள், தேசங்கள் கலங்குகிறது, ராஜாக்கள் கலங்குகிறார்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கலங்குகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இன்னைக்கு நாங்கள் ஜெபிப்போம். இந்த சூழ்நிலையை பார்க்காமல் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் இன்னைக்கு நாங்கள் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணிக் கொள்வோம். தகப்பனே, இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறண்டு சொன்ன கூட வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே, இந்த யுத்த ஓலங்களை நீர் அறிந்திருக்கிறேன் அப்பா. நாலா திசையிலும் வருகிற ஒவ்வொரு செய்திகளையும் ஜனங்கள் கேட்டு மனமுடைந்து கலங்கி ஆண்டவரை போய்விடாதபடி, பயங்கள் ஜனங்களை மேற்கொள்ளாதபடி ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக, ஆளுநர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சமாதானத்துக்கு ஏதுவான இருதயங்களை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. யுத்தங்களினால ஜனங்கள், சிறு பிள்ளைகள் மாண்டு அழிகிறார்கள் ஆண்டவரே. இந்த நாளில நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலையும் உபத்திரவத்தையும் கேட்டு இறங்கினது போல இந்த நாளில நீங்க நீதி நியாயம் செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இல்லை நீதிபரர், நீங்கள் நீதி உள்ளவரையா. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களை செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கண்ணீரினால, யுத்தங்களினால, பஞ்சங்களினால, கொள்ளை நோய்களினால ஆண்டவரே அழிவுகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களையும் எந்த இருந்த நாளில
உம்முடைய சமூகத்துல நாங்கள் கெஞ்சுகிறோம். தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. தேசத்தின் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்தின் தலைவர்களுடைய இருதயங்களை சமாதானத்துக்கு எதுவான இருதயங்களாய் மாற்றி நீங்க வழி நடத்துவீராக. அப்பா அற்புதம் செய்யுங்க, வழி நடத்துங்க. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதிலும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கடந்த ஜூன் மாதம் முழுவதிலும் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து எங்களை வழி நடத்தி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெப குழுவை ஆண்டவரே நீங்கள் நடத்தி வருகிறீங்க, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப குழுவில் நீங்கள் அற்புதங்கள் செய்கிறேன், அதிசயங்கள் செய்கிறேன், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாடசாலைகளுக்கு கடந்து செல்ல போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வீக ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. வேலைகளுக்கு போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. சரீர சுகபலன் ஆரோக்கியத்தையும் பலனையும் கொடுத்து வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. விசேஷித்த விதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளையும் கல்வாரி ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த ஒவ்வொரு திருச்சபைகளையும் என் தேவனே கூட ரத்தத்துக்களாய் உங்களுடைய சட்டையின் மறைவில மூடி ஒவ்வொரு திருச்சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்துல ரட்சிப்பை ஊற்றுங்க ஆண்டவரே. தேசத்துல சமாதானத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா செழிப்பை ஊற்றுங்க. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெப குழுவில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் காலையிலும் மாலையிலும் 5:30 ஜெபிக்கிற வாலிப பிள்ளைகள் மேல ஆண்டவரே அக்கினியை நீங்கள் இறக்குவீராக. ஒரு எழுப்புதலின் வாய்க்கால வாலிப பிள்ளைகள் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப குழுவில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவரீர் ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த ஜெப குழுவை பலப்படுத்தி இந்த தேசத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாய் திட்டமாய் நோக்கமாய் இருக்கிறீங்களோ உங்களோட சித்தம் இந்த ஜெப குழுவில் நிறைவேறட்டும் என்று அடியாள தாழ்த்தி மரத்தை அப்பா தொடர்ந்தும் ஒவ்வொரு குடும்பமாய் உங்களோட தெய்வீக பாதுகாப்புகளை ஒப்பு கொடுத்து அடியாள தாழ்த்தி மரத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். மறுபடியும் உங்களை காணும் வரைக்கும் உங்களுடைய கிருபை, அவருடைய சமாதானம், அவருடைய அந்நிய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.